ஹலோ பெயின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு தாங்க போகிறோம். ஆனால் நம்ம இன்றைக்கி ஏற்காடு போகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. நம்ம வண்டி வேறு இந்த பின்னாடி வேறு ஒரு சவுண்டு வேறு ஒன்று கேட்குதுங்க. நம்ம அந்த டாப் பாக்ஸை இப்போ இல்லைங்களா, அந்த சேடல் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிட்டு ஒரு மாதிரி சவுண்டு வருது. அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம், நம்ம வந்து ஏற்காடு இன்றைக்கி போகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. எதெல்லாம் நான் சொல்கிறதுன்னு தெரியல, நான் போக போக சொல்கிறேங்க அது என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரோல் அடிப்போம். பெட்ரோல் வேறு கம்மியாக தான் இருக்குது. இந்த இந்தியன் ஆயிலில் பெட்ரோல் அடிச்சுப்போம். எங்கே பெட்ரோல் இங்கே அடிப்பாங்களா? இங்கே தான் விட சொல்கிறாங்க. எங்கடா காசை காணும்? என்ன 50 ரூபா வருது? ₹300 மட்டும் அடிக்கணுங்க. பவரான நார்மல்க்கா 10 நிமிஷம் ஆகுமா? இங்கே அந்த இது சரிக்கா. பவர்லாம் வேண்டாம்ப்பா சாமி. எங்கள் அப்பா ஆல்ரெடி 200 போட்டுட்டாருங்க பெட்ரோல்னா. சும்மா ஒரு சேஃப்டிக்காகலாம் இல்லை, கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் அடித்தா தான் போவோம். சரி விடுங்க, நம்ம போகிற வழியில் எங்கேயாவது அடிச்சுப்போம். 500 பறந்து போயிடப்போகுது. நிறையா காரணம் சொன்னேன் இல்லைங்க, அதை நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. இங்கே உங்களுக்கு சொன்னேன்னா போர் அடிக்கும். நம்ம ஏற்காடு ஹில்ஸ் ஏற விளாக் பண்ணுவோம், அப்போ சொல்கிறேங்க. அதாவது சொல்கிறதோட அதை காமிச்சே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், எந்த காரணத்துக்காக போகிறோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் நான் போக போக சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக க்ரௌடாக இருக்க போகுது நம்ம சேலத்தில். அதுக்கான ரீசனையும் நான் சொல்கிறேன். டிராஃபிக்கு பூச்சுரா, கியர் வேறு மேலே லாக் ஆகுதுரா. இருங்கண்ணா நானே போயிடுறேன். டெல்லி வண்டி, டெல்லியிலேருந்து இங்கே வந்திருக்காங்களா? பெட்ரோல் அடிக்க வந்துட்டோம். இந்த பங்க்கில் இருக்கா நார்மலு? ஆனால் 300. வண்டி எடுங்கண்ணா. அண்ணா அவ்வளோதாங்க. பெட்ரோல் பார்த்திங்கன்னா அடித்தாச்சு. மெயினில் போட்டு வண்டியை ரிசர்வில் இருந்தான். மேலே போயிட்டு கீழே இறங்க வரைக்கும் ரிசர்வே விழக்கூடாதுடா நீ. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு ஏற ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் நிறையா பசங்க இருக்காங்களே, இவ்வளோ பசங்க வராங்களே ஏற்காட்டுக்கு. இன்னொரு கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் அந்த ஹில்ஸ்லேருந்து அந்த காரணத்தை சொல்கிறேங்க. நானும் பார்க்குறேன்டா, நீ எப்போ தான் அந்த காரணம் சொல்லுவேன்னு நீங்களும் யோசிக்கிறீங்க, அது எனக்கு தெரியுது. இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிட்டு சொன்னால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம நிறையா காரணம் இருக்குங்க போகிறதுக்கு, அது நான் போய் சொல்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, ஏற்காடு அடிவாரம் வந்துட்டோம். அது என்ன காரணம் தெரியுமாங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கூட்டம் இருக்கும் ஏற்காட்டில். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃப்ளவர் ஷோ ஏற்காட்டில். ஆமாம், இன்றைக்கி என்ன டேட்டு? மே 25. டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்தே இருக்குங்க. ஏன்னா நாளையோட ஃப்ளவர் ஷோ முடியுதுன்னு நினைக்கிறேன் ஏற்காட்டில். இப்போ நம்ம தனியாக தான் போறியாடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் பைக்கில் தனியாக தான் போகிறேன். பட் நம்ம ஃபேமிலி பார்த்திங்கன்னா 3 காரில் முன்னாடி போயிட்டாங்க, நமக்கு முன்னாடியே போயிட்டாங்க. சொன்னேன்ல, டிராஃபிக் பார்த்திங்களா இங்கேருந்தே ஆரம்பிச்சிருச்சுங்க. இது ஒரு காரணம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா, நம்ம பைக்கில் தான் கிளச் பிளேட் போயிடுச்சு. அது நம்ம விளாக் பார்த்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும். கிளச் பிளேட் போனால் எதுக்கடா ஏற்காடு போகிறேன்னு கேட்டிங்கன்னா,
கரெக்டாக 80,000 கிலோமீட்டரில் தான் கிளச் பிளேட்டை மாற்றணும் அப்படின்ற ஒரு இதோடய இருக்கேங்க. 79 840 வரைக்கும் வந்துருச்சா, இன்னொரு 160 தானே ஓட்டிகிட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னும் 2-3 சில காரணம்லாம் இருக்கே, அதுக்குள்ளே அந்த காரணத்தெல்லாம் மறந்துட்டேனோ. இல்லை அவ்வளோதான். நம்ம ஏற்காடு நம்ம பைக்கில் வரதுக்கான காரணம் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஷோ ஒன்று காரணம். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ரௌட் அதிகமாக இருப்பாங்க, அது ஒரு காரணம். ஆனால் ஏன்னா இப்படி வந்து வண்டி நிப்பாட்டிகிட்ருக்கீங்க? நம்ம ஃபேமிலி எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே, முன்னாடி போயிட்டாங்களோ? நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் ஜாலியாக போய்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம வந்த காரணம். அப்புறம் நம்ம பைக்கில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொல்கிறேங்க. என்னென்ன இருக்குது? கிளச் பிளேட் போயிடுச்சு, கியர் வேறு ஒழுங்காக விழ மாட்டேங்குது. பைக்குக்கு டோக்கனா? இல்லை ஃப்ரீ தான். கியர் சரியாக விழ மாட்டேங்குது. 6000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டேன்னா ஆயில் சர்வீஸ் பண்ணல. அப்புறம் வேறு என்ன, செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சு. ஒரே பிரச்சனை வண்டியில் ஃபுல்லாக பிரச்சனை. கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் மழை வேறு வந்தால் நல்லாயிருக்கும். கீழேருந்தே பயங்கரமாக டிராஃபிக்னாங்க. நான் இந்த இடத்துல டிராஃபிக் இருக்குன்னு நினச்சேங்க, டிராஃபிக் இல்லை. சரி, நான் மேலே போய் உங்களுக்கு நான் ஃப்ளவர் ஷோலாம் காட்டுறேன், அதெல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம வண்டி மேலேருந்து கீழே இறங்குறதுக்குள்ளே, இல்லை மேலே போகிறதுக்குள்ளேயே கூட என்ன வேணால் ஆகலாம். ஏன்னா சரியாக ஏறவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் கிளச் பிளேட் போயிடுச்சு, கொஞ்சம் திணறோம். இதில் வேறு ஒரு தடவை 5வது இல்லை 4-5 RPMல சல்லுன்னு ஒரு தடவை இழுக்குது வேறு வண்டி. என்னென்ன பண்ண காத்திருக்கானோ தெரியல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன தான் இருந்தாலும் இவன் மேலே தனி ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்மளை பத்திரமா கொண்டு வந்து கீழே விட்டுருவோம் அப்படின்ட்டு. கிளைமேட் நல்லா தானே இருக்குது, நல்லா தான் இருக்குது. அவ்வளோக்கா ஒன்றும் காஞ்செல்லாம் போகல. இந்த இடத்துலலாம் நான் கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்த்தேன், கூட்டமே இல்லையே. முதல்ல நம்ம ஃபேமிலி தேடி கண்டுபிடிப்போம். பார்த்தீங்களா, ஏறவே மாட்டேங்கிறான். இதெல்லாம் அசால்ட்டாக ஏறணும். என்ன பிரச்சனை? கிளச் பிளேட் தான் பிரச்சனை. அப்புறம் இதுதான் சொல்லணும்னு நினச்சினேன். நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வைசர் வாங்கி வச்சுருக்கோம், அப்புறம் ப்ளூடூத் வாங்கி வச்சுருக்கோம் பாட்டு கேட்குறதுக்காக. ஆனால் எதையுமே ஃபிக்ஸ் பண்ணல, அப்படியே நம்ம பாட்டு வந்துட்டோம். எதுக்காக வாங்கி வச்சோமோ யூஸ் இல்லாமே போயிடுச்சு. சரி விடுங்க, வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த இன்டர்காம்னு சொல்லக்கூடாதா, ப்ளூடூத்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேண்ணா. நல்லா இருக்குங்க, சாங்லாம் ப்ளே பண்ணி கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. பட் எந்த அளவுக்கு தாங்குன்னு தான் தெரியல, யூஸ் பண்ணால் தான் தெரியும். நான் என்ன நினச்சேன், நம்ம ஃபேமிலியெல்லாம் 3 காரில் வந்தாங்கல்ல, அவங்களாம் இங்கே டிராஃபிக்கில் நின்றுட்டுருப்பாங்க, நாம் பாட்டு கெத்தாக பைக்கில் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே ஒன்றும் அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லையே. நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தப்பாகிடுச்சின்னு நினைக்கிறேன். இன்ஃபார்மர் சரியில்லை, தப்பாக சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இன்னும் அதிகமாக கூட்டம் வரும்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் இன்னும் பயங்கரமாக வரும். நாம் இன்றைக்கி வந்து தான் பரவாயில்ல. ஐயோ, இந்த கியர் வேறு மேலே போய் மாட்டிக்குது. ஐயோ, கியர் வேலை மாட்டிக்குது, மேலே போய் மாட்டிக்குதுங்க. அண்ணே காரு அண்ணே, நீ போய் முட்டுறது இல்லாமல் என்னையும் முட்டை வச்சுரே. ZX 10R கவாசிக்கி அழகாக இருக்கே. நாம் கொஞ்சம் சேஃபாக தான் போகணும். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காட்டில் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சுங்க. அதாவது கவர்மெண்ட் பஸ் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா இப்படி அங்கே மேல் ரோட்டில் இருந்து கீழே சறுக்கிட்டு வந்து விழுந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர்த்துக்கு அதில் காயம் பயங்கரமாலாம் ஏற்பட்டுச்சு. அது எந்த இடம்னு தெரியல. இங்கே தான் எங்கேயோ தான் இருக்கும். இன்னும் மேலே ஏறணுமோ என்னவோ அதுக்கு.
இவ்வளோ சவுண்டு கேட்குது? டாமினார் 400 நினைக்கிறேன், இல்லை 250 இருக்குமோ, ஏதோ ஒன்றுப்பா. நம்ம ஃபேமிலி எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே. நாம் தனியாக அப்படியே கெத்தா போய் சீன் காட்டலான்னு பார்த்தா அவங்க நமக்கு முன்னாடியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஏற்காட்டோட அழகு. ஆஹா, ஆறு நடிக்கிறார் அண்ணே. மழையெல்லாம் வராதா? மழை வந்தால் தானே நல்லாயிருக்கும். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்கள் ஏற்காடு. நல்லா ஜில்லுன்னு தாங்க இருக்கானா, மோசம்லாம் சொல்ல முடியாது. நல்லா இருக்குது கிளைமேட்டு. கீழே தண்ணி பார்க்க அழகாக இருக்குது. இன்னும் எத்தனை ஏர்பின் பெண்ட் இருக்குது? 20 ஏர்பின் பெண்டில் 8 தான் ஏறி இருக்கும். ஹாய், நம்ம ஃபேமிலி பார்த்தாச்சு. தாச்சத்தை போகிறேன். ஓ, இப்போ தான் வந்து நிற்கிறாங்களா? எப்படியோ நாம் ஃபஸ்ட்டு வந்துட்டோம். எப்படி இப்போ தான் ஏறுறீங்களா மேலே? இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க? ஜில்லுன்னு தான் இருக்குது கிளைமேட்டு. என்ன பார்த்துட்ட? இங்கேயே பார்த்துட்டியா? சரி, மேலே போகலாமா? எங்கே மழை வரவே இல்லை. ஆமாம், வண்டி வேற ஏறவே மாட்டேங்குது. பொறுமையாக ஏறுது, பொறுமையாக ஏறுது, ஏற மாட்டேங்குது. அப்பா, இன்றைக்கெல்லாம் வெறும் ஃபுல்லாக பைக்கர்ஸாகவே இருக்காங்க. இன்றைக்கே இவ்வளோ பேர் இருக்காங்களே. நம்ம இன்னும் ஞாயிற்றுக்கிழமெலாம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறையா பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஞாயிற்றுக்கிழமைனா நாளைக்கு தான். இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பைக் முன்னாடி போயிட்டுருக்குன்னு. இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பைக்ஸ்லாம் போகணுன்னு வச்சுங்க. என்னாச்சு? ஏன் நிப்பாட்டிட்டாங்க? ஐயோ, இங்கே நிப்பாட்டினா வேறு திட்டுவாங்களே. டே, சேஃபாடுறா. நிப்பாட்டினா வரிசையாக நிப்பாட்டிடுறாங்க. ஏன், என்னாச்சு? நான் அவனே வந்துட்டான். என்ன நாத்து நாருது இந்த காரா? ஸ்மெல் அடிக்குது. இல்லை இல்லை, சைலன்சரில் இந்த காகிதம் பட்டிருக்கு, அதனால சவுண்டு நாத்தடிக்குது. இல்லை இல்லை, ஓகேங்க, இதெல்லாம் மேலே போக போக பிளாக் பண்ணுவோம். இன்றைக்கி போய் நான் மேலே போய் உங்களுக்கு ஃப்ளவர் ஷோலாம் காட்டுறேன். ஆமாம், நம்ம நினச்ச மாதிரி பயங்கரமாக டிராஃபிக்குங்க. நம்ம கூட அந்த 3 காரும் பார்த்திங்கன்னா பின்னாடி தான் இருக்காங்க. நாம் தான் மேலே ஏறி போய்கிட்டே இருக்கோம். கார் கரெக்டாக இங்கே வளையுமா? வளைஞ்சிடும். பார்த்துப்பா, பார்த்து பொறுமையாக போங்க. நம்ம தம்பி வேறு அழுந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் எங்கள் அக்கா பின்னாடி உட்கார வச்சு ஒன்று பிடிச்சிக்கிட்டாங்க தம்பியை. பைக்கில் உட்காந்தோடனே அழுகாமல் வராங்க. பசங்களுக்கு கூட பார்த்திங்களா, பைக் அது தனி ஒரு ஃபீல். காரில் 3 காரில் இருந்தால் அழுந்துக்கிட்டே இருந்தான். பைக்கில் ஏறி உட்காந்தோடனே அமைதியாகிட்டான் தம்பி. நம்ம அக்கா பையங்க.
இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ரொம்ப டிராஃபிக்லாம் ஆகலை, அப்படியே ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டு தான் இருக்குது. மேலே ஃப்ளவர் ஷோ கிட்ட தான் எவ்வளோ கூட்டம் இருக்கோ தெரில. பைக் நிப்பாட்ட கூட இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ கார் போகுது, எங்கே போய் நிப்பாட்ட போகிறாங்களோ தெரில. இங்கே பாருங்கள், பயங்கரமான டிராஃபிக். பயங்கரமாக டிராஃபிக் ஆகுதுங்க. அங்கே பாருங்கள், முன்னாடி போட்டிருக்கு 47வது ஃபெஸ்டிவலுங்க இது, ஃப்ளவர் ஷோ, அதாவது ஏற்காட்டில். அங்கே பாருங்கள் போட்டிருக்கு 47வது ஏற்காடு கோடை விழா 2024. எப்படி சமயம் வச்சுருக்காங்களே, வெல்கமே பயங்கரமாக இருக்கே. உள்ள ஃப்ளவர் ஷோ இன்னும் அட்டகாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. முதல்ல நம்ம ஃபேமிலிக்கெலாம் கார் நிறுத்த இடம் இருக்கோ என்னவோ தெரில. போலீஸ் என்னங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்பா சாமி, நிறையா இருக்காங்க போலீஸ்லாம். பைக்கெல்லாம் எதுவும் கேட்குறதில்ல, நம்ம பாட்டு ஜாலியாக போய்கிட்டே இருக்கலாம். அதே என்னப்பா தண்ணீர் பந்தலா, தண்ணீரா மோரா? ஆடா எதுவும் இல்லையா, சும்மா தானா? ஓகே ஓகே. கார் நிறுத்தவே இடமே இல்லை சுத்தமாக. அடேங்க அப்பா எவ்வளோ கூட்டம். ஓப்பா நல்ல கூட்டங்க, எல்லா இடத்துலையுமே கூட்டம். மீதெல்லாம் ஃப்ளவர் ஷோக்கிட்ட போய் நான் வ்ளாக் பண்ணுறேங்க. டேங்கப்பா, என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, ஷோலி முடிஞ்சதோ? ஆஹா நல்ல கூட்டம். போட்டிங்லாம் செம ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பாருங்க, டேங்க அப்பா. நாம் என்ன பண்ணுறது, இங்கே எங்கேயாவது பைக்கை நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணுவோம். நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். டிராஃபிக் தாங்க பயங்கரமாகிட்டுருக்கு. இது அண்ணா பூங்கா பார்க்கிங், ஃப்ரீ பார்க்கிங்கா இல்லை கேஷா? பைக்குக்கு 15 ரூபாயா, ஆட்டோவுக்கு 30, காருக்கு 50. கொள்ளை அடிக்கிறாங்கப்பா. சரி தப்பு இல்லை, நம்ம பைக் எங்கேயாவது நெவுல போடுவோம். அவ்வளோதாங்க. டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குள்ளே வந்துவிட்டோம். இங்கே ஃப்ளவர் ஷோ கிட்ட தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். பிரியாணி வாங்கியிருக்கோங்க. இங்கே பாருங்கள், லெக் பீஸ்
எல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேங்க. சாப்பிட்டுட்டு பார்க்கில் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் ஷோலாம் உங்களுக்கு நான் போய் காட்டுறேங்க. இங்கே பாருங்க நம்ம தம்பி. ஓகேங்க, மீதெல்லாம் நான் அப்புறம் விளாக் பண்ணுறேன் சாப்பிட்டுட்டு. இப்போ இங்கே பாருங்கள் எல்லாம் பயங்கரமாக விளையாண்டுட்ருக்காங்கங்க. இங்கே தான் கரெக்டாக பார்க்குக்குள்ளே வந்திருக்கோம். பார்க்கில் டிக்கெட் கூட அவ்வளோ செக் பண்ணலைங்க. நாங்கள் பாட்டு ஃப்ரீயாக தான் வந்தோம். ஆனால் நாங்கள் டிக்கெட் எடுத்து தான் வந்தோம். இருந்தாலும் டிக்கெட் அவ்வளோ செக் பண்ணல. இங்கே வந்து எல்லாம் விளையாண்டுட்ருக்காங்க. இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். நெக்ஸ்ட் வந்து எங்கே போக போகிறேன்னா அந்த ஃப்ளவர் ஷோலாம் பார்க்க போகிறோங்க. அதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம சீக்கிரமாக ஒரு மைக் ஒன்று வாங்கிடணுங்க. ஏன்னா இப்போ நான் பேசுகிறதே சரியாக ரெக்கார்ட் ஆகுதா என்னன்னு தெரில. இதோ கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். மீதிலாம் நம்ம அங்கே நான் ஃப்ளவர் ஷோ போய் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. மீதியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இங்கே நான் பேசினாலும் உங்களுக்கு அவ்வளோ கேட்காதுங்க. அதனால நான் இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு பிஜிஎம் போட்டு உங்களுக்கு அழகாக நான் காட்டுறேங்க. அதெல்லாம் இதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதாங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இங்கே ஃப்ளவர் ஷோலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போக போகிறோன்னா ஷேர் வேல்ஸ் தாங்க போக போகிறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுறேங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருந்துருப்பேன்னு நினைக்கிறேன். மீதெல்லாம் வாங்க மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுவோம். கேமரா ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. ஃப்ளவர் ஷோலாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ எங்கே போகிறோன்னா ஷேர் வாய்ஸ் ஹில்ஸ் தான் போகிறோம். அங்கே போய் பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஆனால் செம மிஸ்ட்டுங்க. இங்கே பாருங்களேன், இது வேறு கேமராவில் சரியாக ரெக்கார்ட் ஆகுதா என்னென்னு வேறு தெரியலையே. கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமாக மிஸ்ட்டு. கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. நான் ஏற்காட்டில் தான் இருக்கேனா இல்லை ஊட்டி, கொடைக்கானல், அப்புறம் வயநாடு, மூணாறு இந்த மாதிரி எங்கேயாவது இருக்குன்னான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. வாவ், லைட் டெக்கரேஷன்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. இப்போ தெரியுதா? ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. சேர் ஹில்ஸ் வேறு எப்படி போகிறதுன்னு தெரியலையே. நமக்கு தெரியும், நாம் போகிறது தான் ரூட்டு. அசாட் போட்டாச்சு. வேறு எதோன்னு போட்டுப்போமா? ஆஹா, என்ன கிளைமேட்டு! அட 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 என்னன்னு தெரிலிங்க. கேமரா வேறு ஆஃப் ஆகுது. சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வ்ளாக் பண்ணணுன்னு நினைக்கும் போது தான் சார்ஜ் இல்லாமல் போயிடுது.
அன்றைக்கி பேட்ரிலாம் போயிடுச்சுங்க, சார்ஜே நிற்க மாட்டேங்குது சுத்தமாக. நான் அன்றைக்கி கம்மியாக தான் வ்ளாக் எடுத்தேன், இருந்தாலும் பேட்ரி டவுன் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அழகா ஷேர்வா ஹில்ஸ் போவோம். இருக்கிறத பேட்ரி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிட்டு போவோம். ஃபாக் லைட் போட்டுப்போமா? நம்மக்கிட்ட தான் இருக்கு, நம்ம போடுவோம். அவ்வளோதாங்க, மேலே வந்துட்டோம். இதுக்கு மேலே தேவைப்படாது, ஆஃப் பண்ணிவிடும். இல்லை லைட் எரியுதா? இல்லை, ஆஃப் ஆயிடுச்சு. மேலே வந்துட்டோம் ஷேர்வா ஹில்ஸ்க்கு. ஓ, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா? எப்படி தெரியுதுன்னு வேறு தெரில, கேமராவில் இருட்டாக தெரியுமோ? இல்லை, வந்துட்டோம். நாம் கார் பின்னாடியே போவோம். சரி, நாமளே முன்னாடி போவோம். இன்னொரு கார் வருது. ஓகே பிபின், அவ்வளோதான். அந்த ஷேர்வா ஹில்ஸ் போனதெல்லாம் நான் உங்களுக்கு எதுவுமே காட்டலிங்க, ஏன்னா அதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தது தானே, அதனால தாங்க காட்டல. இங்கே கிளைமேட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரி மிஸ்ட்டு லைட்டாக ரொம்ப இல்லை, லைட்டாக மிஸ்ட்டு ஏற்காட்டில். கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. ஓகேங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல்லைக்கன் தட்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே பிபின், டடா பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.